என்னத்த சொல்றது, நீ கொடுத்தேன்னு நானும் ஆர்வமா போன் பண்ணி பேசினா என்னென்னமோ வண்ட வண்டையா புடிச்சு திட்டிட்டு இருக்கான். அண்ணே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே. என்ன போஸ்டல் நம்பர் பாத்தியா? உடனே போன் பண்ணிருக்கியா? எதுக்கும் அப்படி உயிர் எடுக்கிறீங்க? இல்லண்ணே, நீங்க வட்டிக்கு கடன் கொடுக்கற பைனான்சியர் பரமசிவண்ணா தானே? அண்ணெல்லாம் இல்ல, பரமசிவன் தான் பேசுறேன். அண்ணே எனக்கு கொஞ்சம் கடன் வேணுண்ணே, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, இந்த போஸ்ட் அடிச்சதும் போதும், போனை மாத்தி மாத்தி அடிச்சு கடன் கொடு ஒரே டார்ச்சர் பண்றாங்க. அண்ணே அப்படியே எனக்கும் கொடுத்தீங்கன்னா நான் முறையா திருப்பி கட்டிடுவேண்ணே. இங்க பாரு, நீ கேட்டதுமே உன் சௌரியத்துக்கு கடன் கொடுக்க நான் என்ன உன் பங்காளியா இல்ல முறமாமனா? நான் ஒவ்வொரு தெருவுக்கா போஸ்ட் அடிப்பேன். அந்த மாதிரி உன் தெருவுக்கு என்னைக்கு போஸ்ட் அடிச்சு விட்டுறனோ அன்னைக்கு வந்து வாங்கிக்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு போன் பண்ணாத வை. அண்ணே நல்ல மனுஷனாச்சேக்கா, ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியலையே. அதான் நந்தினி எனக்கும் புரியல. நீ ஒன்று பண்றியா, ஃபோன் நம்பர்ல இருந்து கூப்பிடாம வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசி பாரு. அப்ப என்ன ரியாக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சு போயிடும். சூப்பர் ஐடியாக்கா, இருங்க நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சூர்யா சார் உங்க போன் கொடுங்களேன். ஏன் போன் கொடுங்க சார். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல யோசிக்கல, ஆக்சுவலி இந்த ஷிஷோ டேய் கண்ணியப்பா மாட்டி விட்டுறதரா. அடடே, சூர்யா சார் அவரு. சார், நானே உங்ககிட்ட பேச நினச்சிட்டு இருந்தேன் சார். என்ன சார் இப்படி கொண்டு போய் மாட்டி விட்டீங்க? ஏதோ ஒரு தெருவில் மட்டும் போஸ்ட் ஓட்டணும், அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் கடன் கொடுக்கணும் பணமெல்லாம் கொடுத்து விட்டீங்க. டேய் கண்ணியப்பா, நானும் கரெக்டாக வீட்லேயே கொண்டு போய் கொடுத்து வேலையை முடிச்சிட்டேன் சார். ஆனால் அந்த போஸ்ட் ஒட்டினதுலேருந்து எவனா ஃபோன் பண்ணி கடன் கேட்டு சாவடிக்கிறானுங்க சார். 3 மணி நேரத்தில் 58 போன் சார். சார், வாங்கி வச்ச டீயும் சம்பசா கூட சாப்பிட விட மாட்டானுங்க சார். என்னால முடியல சார், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி காப்பாது சார். முடியல சார். சார் காரை நிறுத்துங்க சார். என்னது சார்? நிறுத்துங்க சார். இது பிடிங்க. என்னது நந்தினி, என்ன பண்ற? இரு, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதான் என்ன நடந்துச்சுன்னு அவரு தெளிவா சொல்லிட்டாரே, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல நந்தினி, நந்தினி ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு நந்தினி. நந்தினி வாட் இஸ் திஸ் நந்தினி? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு நந்தினி. நந்தினி, நான் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு கிளியரா சொல்றேன் நந்தினி. நந்தினி, நான் ஏன் இது? நந்தினி நில்ல, நான் சொல்றத கேட்கலாம்ல. ஒரு நிமிஷம் நில்லு நந்தினி, ப்ளீஸ் நந்தினி நில்லு, ப்ளீஸ் நந்தினி, நான் சொல்றத கேளு. நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல நந்தினி. அப்புறம் வேற எதுக்கு சார் பண்ணீங்க? உங்ககிட்ட காசு பணம் இருக்குன்னா என்ன வேணா செய்வீங்களா? என்ன கேட்காம, எனக்கு தெரியாம என்ன ஏமாத்தி இப்படி ஒரு காரியத்தை எதுக்கு சார் செஞ்சீங்க? ஆனா இவ்ளோ நேரமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசிட்டு வந்தீங்களே, அது எப்படி? நான் என்னமோ உன்னை ஏமாத்தின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாம ஹெல்ப் பண்ண பார்த்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானேங்கிறது உங்களுக்கு சார், ஆனா எனக்கு இல்ல. நான் எதுவுமே செய்யாதப்பவே எல்லா பழியும் என் மேல விழுது. உங்களை மயக்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஆரம்பிச்சது இப்போ மாசத்துக்கு ஒரு திருட்டு பழி வரைக்கும் வந்து நிக்குது. என்ன துன்புறுத்துறது பத்தாதுன்னு இப்போ என் தங்கச்சியையும் அதுல உள்ள இழுத்து விடுறீங்க. இதுக்கு நடுவுல நீங்க வேற உதவி பண்றேன்னு எதையுமே புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நந்தினி, இதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சதான பிரச்சனை. நீ யார்கிட்டயும் சொல்லாத, நானும் யார்கிட்டயும் சொல்ல போறது இல்ல. நான் என்ன அர்த்தத்துல பேசுறேங்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏழைப்பட்டவங்க எதுக்கு கோவப்படுவாங்க? எந்த இடத்துல அவங்க மனசுல வைராகியம் பிறக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது சார். சரி நந்தினி, நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். சார், நீங்க விளையாடுறது என்னோட தன்மானத்தோட, என் சுயமரியாதையோட. நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், எவ்வளவு காயப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வேணும்னா உங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பா தெரியலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல.
என் மனசெல்லாம் ரணமா கிடக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் என்ன போட்டு அரிச்சு எடுக்குது. வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம நான் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். நந்தினி நந்தினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு நந்தினி. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல நந்தினி. நீ வா, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ திரும்ப வீட்டுக்கு வரணும்னு நான் மட்டும் இல்ல, டாடும் ஆசைப்படுறாரு. ஆட்டோ, சொன்னா கேளு நந்தினி. நந்தினி, நீ எதுக்கு இவ்வளவு அடமெண்டா இருக்கன்னு எனக்கு புரியல நந்தினி. நந்தினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு நந்தினி. வந்தா பணத்தோட தான் வருவேன். ஐயா கிட்ட சொல்லுங்க சார். ஏ, நந்தினி, ஏ. ஏய் நந்தினி,